2 பிளவா ஏற்பட்டிருக்கு. சரி, அதனால என்னப்பா அப்படின்னா, அதுல இருந்து 30 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுல இணைகிறாங்க. இதனால என்ன பாதிப்பு வர போகுதுன்னா, தாவேக்கான்றது மதச்சார்பற்ற கட்சி. அந்த மதச்சார்பற்ற கட்சியில கூட்டணி இருக்கிறது திமுகவுடைய கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கட்சி, விசிகா கட்சி. இது வந்து மதச்சார்பற்ற கட்சி. அதாவது சில நிபந்தனைகள் அற்ற ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது அமைச்சரவையில நாங்க எதிரையும் பங்கு பெற மாட்டோம், ஆனா நாங்க வெளியே இருந்து உனக்கு ஆதரவு தருவோம். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, குதிரைக்கு கடிவாள கட்டின மாதிரி நீ மதச்சார்பற்ற கட்சியான்றதை நாங்க ஆதரவு கொடுக்கோம், ஆனா நீ ஏதாச்சும் தவறு செஞ்சா அதை நாங்க சுட்டி காட்டுவோம், அதை நாங்க எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். விஜய்க்கு வந்து அந்த ஆதரவு எப்படி இருந்துச்சுன்னா, கத்தி மேல நடக்கிறது போல அந்த கூட்டணி இருந்துச்சு. இப்போ வந்து அது தேவை கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான ஒரு 30 எம்எல்ஏக்கு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவாளர்கள் யாருன்னா அதிமுகவுடைய முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள். என்னன்னா, அதாவது இபிஎஸ்ல இருந்து பிளவுபட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குது. நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருந்து விலகிட்டோம். அதாவது இந்த அதிமுக வந்து கூட்டணியில இருந்து விலகுதுனாலே ஏதோ ஆப்பு வைக்க போறேன், இன்னைக்கு விலகுது நாளைக்கு சேருவாங்க. அதிமுக வாயை மட்டும் என்னைக்குமே நம்ப முடியாது. எம்எல்ஏக்கள் வந்து சேர்றதுக்கு என்னன்னா, பிஜேபியை உள்ள கொண்டு வர்றது. இந்த பிஜேபியோட விஷயம் என்னன்னா, 30 எம்எல்ஏக்கள் மூலமா தான் வந்து ஆட்சி அமைக்கணும், அதாவது தன்னுடைய அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய வேலை. அமைச்சர் பதவி வேணும்னு ஆதரவு கொடுக்குறாங்க. நேத்து வந்து செந்தில் பாலாஜியோட கூட்டணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிருந்தாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு திமுகவில் சேர்றதுக்கு பிளான் பண்ணாங்களா, இல்ல செந்தில் பாலாஜியும் கூட்டிட்டு வந்து தாவேக்காவில் சேர்றதுக்கு முடிவு பண்ணாங்களான்றது தெரியல. அது இனிமே நடக்கிறத பொறுத்து தெரியும். இந்த 30 எம்எல்ஏக்கள் தாவேக்காவோட சேர்ந்தா 10 எம்எல்ஏக்கள் மதச்சார்பற்ற கட்சிகளுடைய பேச்சு எடுபடி ஆகாது. அதாவது தாவேக்காவுடைய பேச்சை கேட்காது. இந்த மாதிரி கூட்டணி மறுவாட்ட தாவேக்கா இணைந்துச்சுனால் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படும். மதவாத பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். விஜய் மதச்சார்பற்ற கூட்டணியில் இருப்பாரா, இல்ல மதவாத கூட்டணியை சேர்த்துக்கிறவாரா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ